என்னம்மா எதுக்கு அழுதுட்டு இருக்க? உனக்கு பயமா இருக்கா? நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவேன். நீ பயப்படாம இரு. இவங்க தான் என்னோட அம்மா. இந்த பணம் நமக்கு தேவையில்லம்மா. எங்கடா அவளை கூட்டு போற? சொல்ல முடியாது. போலீஸ் கிட்டே வா. பாடி சார், லட்சுமி கிடைச்சாளா? ஜீப்புக்குள்ள தான் கிடக்கா. ஆனா சவுல்ல ஒன்னு கொடுத்துட்டேன். சுசன், அவளை உள்ள கூட்டிட்டு போ. ரேகா வா. ரங்கையா, கஸ்டமர் யாரும் வரலையா? வந்தாங்க. இந்த பிரச்சனையால எல்லாரும் அனுப்பி வச்சிட்டாங்க. ஓஹோ.
பாத்து. கமலா உள்ளதா இருக்காங்க, நீங்க வாங்க. பரவாயில்ல லக்ஷ்மி, பரவாயில்லம்மா, நீ அழாத, ஒன்றும் இல்லை, சரியா? அந்த சர்க்கிள் கீழே இருக்கா? நான் வரேன். ரங்கையா, அண்ணனை கொஞ்சம் கூப்பிடு. ரங்கையா எனக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி போனை கட் பண்ணதும் ஜீப் எடுத்துக்கிட்டு ஜெட் வேகத்துல பறந்துட்டேன்ல ஹைவே ரோட்டுக்கு. அந்த பயலை தூக்கி போட்டு அடிச்சு வண்டிக்கு பின்னால தூக்கி போட்டிருக்கேன். உயிர் இருந்துச்சுன்னா அவன் அப்படியே தப்பிச்சு ஓடிடுவான். என்ன வெறும் கூலிக்காரனை மட்டும் பார்க்காதீங்க. இது வெறும் கூலிக்காக மட்டும் இல்ல, கமலா மேல இருக்கிற கிறுக்குனாலதான் நான் இந்த காளிபுரத்துக்கு வந்து சார்ஜ் எடுத்த 4 வருஷத்துக்கு இடையில உபச்சார விடுதின்னு ரைடுன்னு யாராவது இந்த இடத்துக்கு இது வரைக்கும் வந்திருக்கானா? சொல்ல சொல்ல. இங்க பாரு, இன்னைக்கு கூட நான் செஞ்ச இந்த விஷயம் இருக்கு பாரு, அது மட்டும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது என் வேலைக்கே உழ வச்சிருவாங்க. அப்படி இருந்தும் நான் சார் முதல் முறையா இந்த இடத்துக்கு வரல. இங்க இருக்க எந்த ரூமுக்கு வேணா போகலாம், யார வேணாலும். இன்னைக்கு நான் செஞ்ச இந்த விஷயத்துக்காக யாரோ ஒருத்தி கூட படுத்து எஞ்சா பத்தாது. எனக்கு கமலா நம்பியார் உன்னை தனியா செட் பண்ணி வச்சிருக்கிறாருங்கிற விஷயம் எனக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் உன்னை முதல்ல பார்த்ததுல இருந்தே எனக்கு ஒரு போதை. நம்பியாருக்கு கூட இதெல்லாம் தெரிய வராது. ஒரே ஒரு தடவை மட்டும். அடங்கி நில்றி. உன்னுடைய நம்பியார் என்ன பெரிய காமதேவனா? உனக்கு தெரியல சொல்றங்கய்யா. சாராயத்தை காய்ச்சி பார்டர் கடத்தி கொண்டு போன கேஸ்ல அப்பன் நம்பியார ஒரே மிதியில கொன்னுட்டார்ல கலால் டிபார்ட்மெண்ட் எஸ்ஐ மஸ்தான். அதுக்கு பதிலா வக்கீல் படிப்பை நிறுத்திட்டு வந்து கரெக்டா 3வது நாள் அன்னைக்கு மஸ்தான் பாய ஒரேடியா போட்டு தள்ளிட்டான் பரமேஸ்வர நம்பியார். அதுக்கப்புறம் நைஸா பாம்பேக்கு எஸ்கேப் ஆயிட்டான். அவ்வளவு தாண்டி உன்னுடைய நம்பியார் கதை. பக்கா கிரிமினல். ஏன் கூட ஒரு தடவை உன்னால படுக்க முடியாதுன்னா அப்புறம் உன் நம்பியாருக்கு உன் பொணம் தாண்டி கிடைக்கும். புரிஞ்சுதாடி?